ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்நாளிலே வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்நாளுக்கான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை உள்ள வார்த்தையிலே சீடத்துவத்திற்கான அழைத்தலை பற்றியும் சீடத்துவ வாழ்வை நாம் சொந்தமாக்கிட எதையெல்லாம் இழக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் நமக்கு இன்று போதனை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன், மிக செல்வந்தரான ஒரு மனிதன், தன்னுடைய உலக வாழ்க்கையெல்லாம் போர் அடிச்சு போச்சு, இனிமே இந்த வாழ்க்கையில் ஒரு ஆர்வம் இல்லை, சுவை இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவன், அவனும் ஒரு குருவின் பாதத்தில் சென்று அவருடைய சீடனாக சேர்ந்து கொண்ட ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்போ தன்னுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டி கொண்டு அருகிலே வனத்திலே தங்கி கொண்டிருக்கின்ற ஒரு குருவை நாடி போகிறான். அங்கே சென்ற பிறகு அந்த குருவின் பாதத்திலே இந்த செல்வத்தை எல்லாம் வைத்து விட்டு சொல்லுகிறான், ஐயா, நானும் உங்களைப் போல ஒரு துறவியாக மாறணும், உங்களுடைய சீடனாக இருக்க எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்கிறான். அப்பொழுது இன்னொரு சீடரை அருகில் அழைத்து இந்த குரு அவனுடைய காதில் ஏதோ சொல்லுகின்றார். சொல்லி முடித்த உடனே அந்த சீடன் இங்கே சீடனாக மாற வேண்டும் என்ற ஆசையோடு தன் செல்வங்களை எல்லாம் கட்டி கொண்டு வந்திருந்தானே, அந்த மனிதனுடைய பணப்பையை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டான். அவர் ஓட ஆரம்பித்த உடனே இந்த மனிதன், ஐயோ, என் பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு அலறி அடித்து கொண்டு அவன் பின்னாடியே ஓடுகிறான். சில தூரம் ஓடிவிட்டு அந்த சீடன் இந்த பணப்பையை சுமந்து கொண்டு மீண்டும் குருவின் பாதத்திற்கே வருகின்றான். இந்த மனிதனும் ஓடி தளர்ந்து குருவினுடைய பாதத்திற்கு வந்த உடனே குரு கேட்கிறார், எப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றும் சொன்ன, ஆனா உன்னுடைய பணத்தை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்த உடனே ஏன் அதன் பின்னாடி இப்படி ஓடினாய் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள் அப்படித்தான். ஆண்டவரை பின்பற்றுவதற்காக எதையெல்லாம் விட்டு விடுகிறோம் என்று வாக்களிக்கிறோமோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் தேடி தேடி அதன் மீது பற்று கொண்டவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்துணை முரண்பாடு நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையில் இருக்கிறது என்று பாருங்கள். இது அன்புக்குரியவர்கள், இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற சீடத்துவ வாழ்க்கை என்பது இந்த உலக நாட்டங்கள் மீது பற்று இல்லாத ஒரு வாழ்க்கை. இயேசுவின் மீது கொள்ள வேண்டிய பற்றை முன்னிட்டு, ஆண்டவரை மட்டுமே சொந்தமாக்கி கொள்வதை முன்னிட்டு உலகம் முழுவதையும் குப்பை என கருதுகின்ற பவுலினுடைய மனநிலை நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அதே போல அன்புக்குரியவர்களே, அந்த சீடத்துவ வாழ்க்கையில் இறைவன் நமக்கு ஒரு புதியதொரு குடும்பத்தை கொடுக்கின்றார். இதுவரை நமக்கு மன்னக குடும்ப உறவுகள் இருந்தது. நான், எனது பெற்றோர், எனது வாழ்க்கை, எனது சகோதரம் என்ற ஒரு குடும்ப உறவில் வாழ்ந்த ஒரு மனிதனை இறைவன் அழைத்து விண்ணக குடும்பத்தினுடைய பிள்ளைகளாக உலகம் முழுவதையும் நேசிக்கக்கூடிய மக்களாக வாழ ஆண்டவர் நம்மை நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே அழைக்கின்றார். அவ்வாறெனில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடந்த காலத்தை கைவிடாமல் புதிய வாழ்வை எப்படி நான் சொந்தமாக்கிக் கொள்வது? பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஆர்வத்தோடு வருகின்றோம். ஆனால் நம்முடைய கடந்த கால உறவுகள், கடந்த கால செல்வங்கள், கடந்த கால வாழ்க்கை அனைத்தையும் ஐயோ விட்டுட்டோமே, ஐயோ இழந்துட்டோமே, அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி கடந்த கால வாழ்வின் சிந்தனையிலேயே நிகழ்காலத்தினுடைய சுவையை, விண்ணக சுவையை, சீடத்துவ வாழ்க்கையினுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாமலேயே பல நேரங்களில் வாழ்விலே கலங்கி கிடக்கின்றோம். நாம் இழந்து போனதை எல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இறைவன் தருகின்ற சீடத்துவ வாழ்வின் இன்பத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோமா?
எனவே நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், திருமுழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மகனும் ஆண்டவருடைய சீடர்களாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறெனில் நான் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு எதுவெல்லாம் என்னில் தடையாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டாமா? நம்ம ஆண்டவருக்கு பின்னாடி நடப்பதற்கு நமக்குள்ளே தடையாக இருப்பது எதுவெல்லாம்? ஆண்டவர் சொல்லுகிறாரே, என்னை முன்னிட்டு உறவுகளையோ சொந்தங்களையோ செல்வங்களையோ இழக்கிறவன் விண்ணகத்திலே 100 மடங்கு பெறுவான் என்று இறைவன் சொல்லுகிற பொழுது, இன்று நாம் இந்த உலக செல்வங்களை சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுதை முன்னிட்டு ஆண்டவரை தானே இழக்க தயாராக இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் மீது பற்றுள்ளவர்களாக வாழ இவ்வுலக நாட்டங்களை நாம் தவிர்த்து கொண்டு இறை விண்ணகத்தின் மீது நாட்டம் கொண்ட மக்களாக வாழ நாம் முயற்சிப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அடிமைத்தனங்கள் எதுவெல்லாம் என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, என்னுடைய இச்சையாக இருக்கலாம், என்னுடைய பொருட்களாக இருக்கலாம், என்னுடைய செல்வங்களாக இருக்கலாம், என்னுடைய நட்புகளாக இருக்கலாம், இந்த உலகத்திலே நான் என் இயேசுவை சொந்தமாக்குவதற்கு எனக்குள்ளே தடையாக இருக்கின்ற இந்த உலகம் தரக்கூடிய எல்லாவற்றையும் களைந்து விட்டு இறைவன் தானே உன்னத செல்வம் என்ற அந்த ஆனந்தத்திலே வாழ்வதற்கு இறையருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, சீடத்துவ வாழ்வினை வாழ்வாக்குவதற்கு ஆண்டவரை பின்பற்றி எல்லாம் இழந்து இயேசுவை சொந்தமாக்கி கொண்டு வாழ எங்களை அழைத்திருக்கின்றீரே. அந்த அழைத்தலில் நாங்கள் உண்மையாக இருப்பதற்கு எங்களுக்குள்ளே தடையாக நிற்கின்ற எங்களுடைய இவ்வுலக பற்றுக்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு அதை களைந்து விட்டு ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். அன்பு தாயே, எங்கள் அன்னையே, எங்களுக்கு சீடத்துவ வாழ்வின் மகத்துவத்தை கற்றுத்தாரும். ஆமேன்.